தெரியாதுங்க, எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. சபை நாகரிகம்னா என்ன? எனக்கு கால் வலிச்சது, நான் காலை நீட்டி உட்காந்தேன். என்னால் பசி தாங்க முடியல, நான் சட்டியில் போட்டு நக்கிட்டு இருந்தேன். இதில் என்னங்க இருக்குது? ஏங்க என்னை எல்லோரும் இப்படி டார்கெட் பண்ணுறீங்க? நான் முதல்ல எல்லோரும் மீட்டிங் கூப்பிடும்போது நான் பாட்டில் கீழே உட்காந்துருந்தேன். கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்க கேமராவில் என்னை ஃபோக்கஸ் பண்ணணுன்னு ஒரு எஃபோர்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே டேபிளில் உட்கார சொன்னாங்க. அங்கேயும் உட்காராமல் கீழே உட்காந்தேன். கீழே உட்காந்து திருப்பியும் எல்லோரும் என்னை ஃபோக்கஸ் பண்ணுறக்கா ஒரு எஃபோர்ட்டு போட்டேன். ஜாக்லின் என்ன சொன்னாங்க, எந்திரிச்சு மேலே உட்காருங்கன்னாங்க. மேலே உட்காந்தேன். அப்பயும் யாரும் என்னை கவனிக்க மாட்டுறாங்க. இந்த கேமராலாம் என்னை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. ஃபோக்கஸ் பண்ணணுன்னு அப்போ நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும். நானும் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய சட்டி தூக்கி வச்சு ஜெஃப்ரி சாப்பிட்டுட்ருக்கேன். அதை வாங்கி நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பிளேட்டை வச்சு எல்லோரும் முன்னாடி சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரு கேமராவும் என்னை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. அப்போ நான் என்னங்க பண்ணுவேன்? காலை தூக்கி மேலே வச்சேன். எல்லோரும் சபையில் உட்காந்து பேசினா பேசிட்டு போட்டுங்க. இவங்களுக்கெல்லாம் என்னங்க மரியாதை? என்ன பெரிய எல்லாம் பெரிய உத்தமைங்களா? என்னங்க மரியாதை? சபை என்னங்க சபை, என்னங்க நாகரிகம்? மரியாதை எனக்கு மட்டும் கிடச்சா போதுங்க. எனக்கு மட்டும் மரியாதை இருக்கணும் எல்லா இடத்துலையும். ஒரு ஆள் மரியாதைலாம் பேசுனாங்கன்னா எனக்கு கோவம் வரும். நான் யாருக்கு எதுக்குங்க கொடுக்கணும்? நான் யாருக்குங்க கொடுக்கணும்? இவ்வளவு நாளாக இந்த வீட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்னு என்னை வச்சுருக்காங்க. அந்தளவு பிடிமானம் இருக்குது. இனிமேலும் 100 நாள் வரைக்கும் உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பண்ண தேவையில்லை. என்ன ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருந்தால் போதும். அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்க. என் தலைவன் பார்த்துக்குவான், என் தலைவிகள் பார்த்துக்குவாங்க, வெளியே நான் செட் பண்ணியிருக்க ஆட்கள் பார்த்துக்குவாங்க, வெளியே உள்ளே நான் செட் பண்ணியிருக்க ஆட்களே பார்த்துக்குவாங்க. முத்துக்குமரன் பேசுகிறதெல்லாம் சுத்தமாக சரியில்லைங்க, சுத்தமாக சரியில்லை. நான் கேமரா அட்டென்ஷனுக்காக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தா அவர் அந்த அந்த சபை நாகரிகளில் காலை கீழே போட்டால் தான் நான் பேசுவேன். என்னங்க முத்துக்குமரன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? இப்போ பாருங்கள், இதெல்லாம் பண்ணனால தானே இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை அங்கே அமுச்சு விட்றாங்க. மேனேஜராக இருந்து நான் வந்து பங்க போகிறேன். நான் கெஞ்சி கேட்டேன், கொடுத்தாங்களா? முதல்ல பிளான் பண்ணேன், ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன், அங்கே அமுச்சு விட்றாங்கல்ல. இப்போ அங்கே போய் எல்லா கேமராவும் என்னை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சில விஷயம் பண்ணுவேன். இப்போ இதில் என்னன்னாங்க, இங்கே உள்ளே எல்லாருமே போயிருக்கிறது கேமரா ஃபோக்கஸ்க்காக தான். ஆனால் எல்லாரும் பண்ணால் அது கண்டென்ட்டாக மாறுது, நான் பண்ணால் மட்டும் கிரிஞ்சாக மாறுதுங்க. அது ஏன் தான் தெரிய மாட்டேங்குதுங்க. நான் பண்ணால் மட்டும் அது கிரிஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. என்ன மிஸ் ஆகுதுன்னு எனக்கு புரியல. இத்தனையும் நல்லா ட்ரைனிங் எடுத்தால் உள்ளே வந்தேன், நல்லா அழுகிறேன் பாருங்கள். அது மட்டும் எனக்கு கரெக்டாக வருதுங்க. அப்படி எனக்குள்ள அப்படி கண்ணல அது மட்டும் வருதுங்க. ஆனால் மற்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. முத்துக்குமரன் பண்ணுறது சரியில்லைங்க, இந்த கிழிக்கிறாருங்க, இதெல்லாம் சரியில்லைங்க. சொல்லி வைங்க, முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்லி வைங்க. அப்புறம் நான் காண்டானேன்னு வைங்க, கண்டென்ட் கொடுக்காமல் போயிடுவேன், பார்த்துக்குங்க.